கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பாஸ்து காலத்தின் 2வது ஞாயிறில் இருக்கும் நமக்கு ஆண்டவர் ஒரு அருமையான ஆறுதல் தரக்கூடிய, அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு ஒற்றை வார்த்தையை சொல்லுகிறார். நான் உங்கள் மீது இரக்கம் கொண்டுள்ளேன். என்னுடைய விண்ணக தந்தை, நம்முடைய விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்கிற இரக்கத்தின் செய்தியை சொல்வதுதான் இந்த இரக்கத்தின் ஞாயிறு. உலகத்தில் இரக்கத்தின் முகங்கள் பல இருந்தாலும் ஒரு சிலருடைய முகங்கள் தான் இரக்கத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அன்னை தெரசாவை பற்றி நீங்கள் பல காரியங்களை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதனால் அன்னை தெரசாவுடைய நெருங்கிய தோழர் என்றும் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அவரை எப்படி இரக்கத்தின் முகமாக காட்டியது என்கிற ஒரு பதிவோடு இன்றைய நாள் மறையுரையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக எளிய வயதில் அல்லது மிக குறுகிய காலத்தில் இளம் வயதில் திருத்தந்தை என்கிற மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இரக்கத்தின் முகமாய் பல நேரங்களில் செயல்பட்டிருக்கிறார். குறிப்பாக 1981ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்தது. இந்த பீட்டர் ஸ்கொயர் என்று சொல்லப்படக்கூடிய பேதுரு சதுக்கத்தில் மக்களை சந்தித்து கொண்டு வருகிறார். அப்போது அவர் அவ்வாறு மக்களை சந்தித்து அவர்களோடு உரையாடி அவர்களுக்கு ஆசிரியை கொடுத்து வருகிற பொழுது கூட்டத்தில் இருந்த ஒருவன் முகமது அலி அகா என்கிற ஒரு நபர் திருத்தந்தையை பார்த்து துப்பாக்கி எடுத்து குறிபார்த்து சுடுகிறார். குறி தவறுகிறது. அவர் உடலில் மிகப்பெரிய காயத்தோடு இரத்த வெள்ளத்தில் மிதக்கிறார். அந்த இரத்த வெள்ளத்தில் மிதந்த திருத்தந்தையானவர் ஒரு சுயநினைவற்ற நிலைக்கு அவர் சென்று விடுகிறார். யார் அவரை சுட்டாரோ அந்த முகமது அலி அகா சிறைப்படுத்தப்படுகிறார். ஒரு சில மாதங்கள் மருத்துவமனையில் இருந்து முழுமையாக குணம் பெற்ற பிறகு வீடு திரும்புகிற வழியில் திருத்தந்தை சொன்னாராம், நான் அலி அகாவை பார்க்க வேண்டும் என்று சொன்னாராம். அப்போ அங்கே இருக்கிற எல்லோரும் சொல்லுகிறார்கள், அவன் ஒரு கொடியவன், உங்களை கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு உங்களை சுட்டவன், அவனிடம் உங்களுக்கு என்ன இருக்கிறது, அவனை பார்த்து என்ன பேச போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது, நான் அவனை காண விரும்புகிறேன் என்று சொல்லி அந்த சிறைச்சாலைக்கு சொல்லுகிறார். அந்த சிறைச்சாலையில் எல்லா பக்கமும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்ட நிலையிலே அவர்கள் இருவரும் உள்ளே செல்கிற பொழுது திருத்தந்தை சொன்னாராம், இது எனக்கும் என் மகனுக்கும் ஆகிய உரையாடல், நான் அவனோடு தனித்திருந்து பேச விரும்புகிறேன் என்று சொன்னாராம். 2 இருக்கைகள் மட்டும் போடப்பட்டிருந்தது. திருத்தந்தை உள்ளே செல்கிறார். அந்த கைதியானவர் முகமது அலி அகா அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் திருத்தந்தையை காண்பதற்கு. இருவரும் சந்திக்கிற பொழுது அவர்களிடம் பேசுவதற்கு வார்த்தை இல்லாத அளவிற்கு மௌனமே மொழியாய் மாறியது. ஒரு கட்டத்தில் அந்த மௌனம் அந்த மனிதனுடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்கிறது. திருத்தந்தை சொன்னாராம், நான் உன்னை மன்னிக்கிறேன், நீனும் என் மகன் என்று சொன்னாராம். உடனடியாக முகமது அலி அகா அவருடைய கரங்களை எடுத்து அவருடைய தரங்களில் வைத்து கொண்டாராம். அது அவருடைய கலாச்சாரத்தில், நான் உங்களுடைய உற்ற அடிமையாய் மாறிப்போனேன், உங்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லாமல் உணர்கிறேன் என்பதோட அடையாளமாக அவருடைய கரங்களை எடுத்து தன்னுடைய நெற்றியிலே வைத்து கொண்டதாக அந்த வரலாறு சொல்லுகிறது. இயேசு ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருத்தந்தையாக இருப்பதனால் மட்டுமே அவர் இரக்கத்தின் முகம் என்று அறியப்படவில்லை. நாம் எல்லோருமே இரக்கத்தின் தூதுவர்களாக மாற வேண்டும். அதுவும் உயிர்த்த ஆண்டவர் தந்த மகிமையை, மகிழ்ச்சியை அனுபவிக்கிற நம் ஒவ்வொருவருமே இரக்கத்தின் தூதுவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் இயேசுடைய இரக்கத்தின் முகத்தை நமக்கு எப்படி பிரதிபலிக்கிறது என்பதை பார்ப்போம். இயேசுடைய இறப்புக்கு பிறகு உயிர்ப்பு நடந்தேறுகிறது. உயிர்ப்பு என்பது உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமென்றால் ஒரு பழக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்கலாம். ஆனால் இயேசுடைய காலத்தில் வாழ்ந்த அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட சீடர்களுக்கு அது அவ்வளவு எளிதான ஒரு காரியம் அல்ல. காரணம் என்ன? இயேசுடைய உயிர்ப்புக்கு பிறகு உயிர்ப்பு என்கிற நிகழ்வு வரலாற்றில் நடந்ததே இல்லை. அதை பற்றி சிந்திப்பதற்கோ அதை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நிலையில் வாழ்ந்தவர்கள் தான் நம்முடைய சீடர்களும் அந்த காலத்தில் வாழ்ந்த சமகாலத்தவர்கள். இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், உங்களால் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும். நம்ம ஊரில் 2004 என்று நினைக்கிறேன் சுனாமி அப்படின்ற ஒரு பேரலை நம்முடைய நாட்டை, குறிப்பாக தமிழகத்தை தாக்கியது. அதற்கு முன்பாகவே
திரைப்படம் என்று நினைக்க வேண்டாம். அன்பே சிவம் என்கிற ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தில் கமலஹாசனும் இன்னொரு நடிகரும் பேசுகிற பொழுது இந்த சுனாமியை பற்றிய உரையாடலை பேசுவார்கள். இந்த படம் சுனாமி வருவதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தது. அப்போ பேரலை என்று அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த நடிகர் உரையாடுகிற பொழுது பேரலை அப்படின்ற வார்த்தையை சொல்லுவார். நான் அந்த படத்தை பார்க்கிற பொழுது அதான பேரலை அப்படின்னு நான் நினைத்தேன். ஆனால் சுனாமி வந்த பிறகுதான் தெரிந்தது சுனாமி என்கிறால் ஒரு பேரலை, பேரழிவை உருவாக்கக்கூடிய ஒரு அலை என்பதை நான் புரிந்து கொண்டோம். ஆனால் இன்னைக்கு சுனாமி என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தையாய் மாறிவிட்டது. லாக்டவுன் லாக்டவுன் அப்படின்னு சொல்லி கொரோனா காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுக்கு முன்னாடி லாக்டவுன்ற வார்த்தைக்கு பெரும்பாலான பேருக்கு அர்த்தம் தெரியாது. ஆனால் இன்றைக்கு சாமானிய மனிதனுக்கு கூட லாக்டவுன் அப்படின்னா என்னன்னு தெரியும். காரணம் என்ன? அதை அனுபவித்து விட்டோம். அது எனக்கு புழக்கத்தில் வந்து விட்டது. நான் அதை அனுபவித்திருக்கிறேன் என்கிற வெளிப்பாடு தான். இப்போ புரிகிறதா உங்களுக்கு? அப்போ உயிர்ப்பு என்பது சீடர்களுக்கு ஒரு புரியாத ஒரு விந்தையாக இருந்தது. அதனால் தான் இயேசு உயிர்த்த பிறகு நான் எவ்வளவுதான் உயிர்ப்பேன் என்று சொன்னாலும் கூட என் சீடர்களிடம் இருக்கிற அறியாமையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அவரிடம் இருக்கிற கலக்கத்தை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் மீது இரக்கம் கொண்டவராய் இயேசு ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். அதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம். வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை சீடர்களோடும் அஞ்சி நடுங்குகிறார்கள். யாருக்கு பயப்படுகிறார்கள்? என்னன்னா, ஆண்டவருடைய உடலை யாரோ தூக்கி கொண்டு போய் விட்டார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அப்ப என்ன பயம்? இயேசுவை கொன்றதோடு மட்டுமல்லாமல் அந்த உடலையே அவர்கள் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் இயேசு மீது கோபமாக இருந்திருப்பார்கள். அந்த கோபம் அவரோடு இருந்த நமக்கு வந்துவிடும் என்ற பயத்திலும், இரண்டாவது அந்த உடலை யாரோ ஒருவர் திருடி கொண்டு போய் விட்டார்கள் அல்லவா, அது தாங்களாகத்தான் இருப்போம் என்று ரோமையர்கள் தங்களை கைது செய்து விடுவார்கள் என்ற பயத்திலும் அவர்கள் அஞ்சி நடுங்கி ஒரு வீட்டிற்குள்ளாக அடைபட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் தோன்றி சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. எங்கு இரக்கம் இருக்கிறதோ அந்த இரக்கம் இல்லாமையை கண்டுகொள்ளும். இயேசு ஆண்டவர் சீடர்கள் மீது கொண்டிருந்த இரக்கம் அவர்களிடம் இல்லாமையை கண்டுகொண்டது. எது அவர்களிடம் அந்த தருணம் இல்லாமல் இருந்தது? அமைதி. கலங்கிய உள்ளமாக இருக்கிறார்கள், பயம் கலந்தவர்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று. பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லோருமே அமைதியை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசுடைய இரக்கம் இன்றைக்கு யாருக்கு தேவைப்படுகிறது? அமைதி யாரிடம் இல்லையோ அவர்களுக்கு தான் தேவைப்படுகிறது. அதனால் தான் ஒவ்வொரு நாளும் இந்த போர்க்காலத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அல்லது இஸ்ரேலுக்கும் இடையே நடைபெறுகிற இந்த போரிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய இரக்கம் அந்த நாடுகள் மீது திரும்ப வேண்டும் என்று வேண்டுகிறோம். எதற்காக? ஆண்டோடைய இரக்கம் அவர்கள் மீது திரும்பியது என்று சொன்னால் அமைதி பிறக்கும் என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்படி இயேசு ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களை தேற்றுகிறார். உங்களுக்கு அமைதி உரித்தாகு என்று சொல்லி தேற்றுகிறார். அத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அவர் அவர்களுக்கான இரக்கத்தின் பணியை கொடுக்கிறார். அது என்ன பணி என்று சொன்னால், தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். இப்போ புரிந்து கொள்ள வேண்டும், தந்தையாம் கடவுள் மகனாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பியதனுடைய ஒற்றை வெளிப்பாடு அவர் இந்த உலகின் மீது கொண்டிருந்த பேரிரக்கம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய உயிரை அந்த சிலுவையில் மாய்த்து கொள்வதற்கு தந்தைக்கு இசைவு தந்ததற்கு காரணம் என்னவென்றால், அந்த இயேசு ஆண்டவர் நம் மீது கொண்டிருந்த பேரிரக்கம். இந்த இரக்கத்தின் பணி என் தந்தையிடமிருந்து எனக்கும் என்னோடு முடிந்து விடாமல் இது தொடர வேண்டும் என்கிற நோக்கோடு தான் அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் சென்று என்ன செய்ய வேண்டும்? இந்த அமைதியின் செய்தியை, மன்னிப்பின் செய்தியை பிறருக்கு சொல்லுங்கள் என்று சொல்லிதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது இருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்று சொல்லுகிறார். மீண்டுமாக இரக்கத்தின் ஒருமுகமாக அமைதி, அதைத்தான் சொல்லுகிறார், அமைதி உரித்தாகுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இரக்கத்தின் வெளிச்செயல்பாடாய் அவர் சொல்வது மன்னியுங்கள், மன்னிப்பை கேளுங்கள், மன்னிப்பை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு உரை பிள்ளைகளை, இன்றைக்கு மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பு கொடுப்பதும் இந்த உலகத்தின் தேவையாக இருக்கிறது, மானுடத்தின் தேவையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மன்னிப்பை இந்த இரக்கத்தின் நாளில் ஆண்டவர் நம் ஒவ்வொருடமும் எதிர்பார்ப்பதாக நான் உணர்கிறேன். அதைத்தான் திருத்தந்தை இரக்கத்தின் முகமாக இருந்ததினால்தான் தன்னை கொல்ல வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளோடு தன் உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைய முகமது அலி அகாவிடம் இரக்கத்தின் முகமாய் அவர் செய்த காரியம், நான் உன்னை மன்னிக்கிறேன், உன்னை மன்னித்து என் மகனாய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னாரே, அந்த மன்னிப்பை இந்த நாளில் சிந்திக்க
நம்முடையதாக்கி கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். இப்பதான் மிக முக்கியமான ஒரு செய்தி. இந்த நற்செய்தியினுடைய 2வது பகுதியில பாருங்க என்ன நடைபெறுகிறது. தோமையார் வருகிறார். தோமையாரை பலரும் நாம் எப்படி அடையாளப்படுத்துவோம் என்று சொன்னால் சந்தேக தோமையார், சந்தேக தோமையார் என்றுதான் நாம் சொல்லுவோம். ஆனால் என்னுடைய பாணி, நான் விரும்பி பார்க்க விரும்புகிற தோமையார், ஒரு சில விவிலிய அறிஞர்கள் அவர்களுடைய பார்வையில் தோமையாரை சந்தேக தோமையார் என்று பார்க்கவில்லை. இஸ் நாட் அ மேன் ஆஃப் ஸ்கெப்டிக், இஸ் அ மேன் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லுகிறார்கள். இவன் நம்பிக்கையின் மனிதனை ஒழிய இவர் சந்தேகத்தின் மனிதன் அல்ல என்று சொல்லுவார்கள். எதன் அடிப்படையில்னா இந்த வாசகத்தின் அடிப்படையில் தான். இதே வாசகத்தை வச்சுதான் நாம் அவர் சந்தேக தோமையார்னு சொல்றோம். ஆனால் இதே வாசகத்தை வைத்துத்தான் அவர் நம்பிக்கையின் மனிதர் என்றும் சொல்லுவார்கள். என்ன அப்படி ஒரு இன்டர்பிரேஷன் அப்படின்னா, இயேசுடைய இறப்புக்கு பிறகு எல்லா சீடர்களும் அந்த அறைக்குள் கூடி கிடக்கிறார்கள். அந்த அறைக்குள் ஒளிந்து மறைந்து தஞ்சமென கிடக்கிறார்கள். வெளியில போனா நம்மை கொன்று விடுவார்கள் என்ற பயம் இருக்கிறது. ஆனால் அந்த பயத்துக்கு மத்தியில இந்த தோமையார் மாத்திரம் வெளியில போறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்தான் நம்பிக்கைக்குரியவர். என்னை அழைத்த ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர், என்னை பணிக்கென்று அழைத்த ஆண்டவர் என்னோடு இருக்க எனக்கேதும் நேராது என்று உடல் மன ஆன்ம பலத்தோடு தோமையார் இருந்தார் என்று விவிலியர் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எதன் அடிப்படையில? அவர் தானே சொன்னாரு, வாருங்கள் நாம் அவரோடு போவோம், அவரோடு சாவோம் சொன்னார் இல்லையா? எல்லாரும் வாங்க, என்னுடைய நண்பர் இறந்து விட்டார், நம்ம பெத்தனிக்கு போய் அந்த குடும்பம் மார்த்தா மரியாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் ஆசித்த பொழுது எல்லோரும் சொன்னார்கள், நீர் அங்கே செல்லாதீர், உன்னைத்தானே கல்லெடுத்து கொல்ல பார்த்த ஊர் தானே அந்த ஊரு அப்படின்னு சொல்லி இயேசுவை தடுக்கிற பொழுது இந்த தோமையார் தான் சொன்னார், வாரும் நாம் அவரோடு செல்வோம், அவரோடு சாவ நேரிடும், சாவோம் என்று சொன்னார் இல்லையா? ஒரு நம்பிக்கை நிறைந்த ஒரு தைரியமான மனிதர் என்று சொல்வதும் உண்டு. அதே தோமையாருக்கு இரக்கத்தின் மனிதராகவும் அவரை சொல்பவர்கள் உண்டு. எப்படி? இந்த சீடர்கள் எல்லாம் அடைந்து கிடக்கிறார்கள், உண்பதற்கு வழி இல்லை, உழைப்பதற்கு வெளியிலே செல்வதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த சூழ்நிலையில தோமையார் தான் வெளியிலே சென்று உறவுகளிடமிருந்தும் தனக்கு அறிமுகமானவரிடமிருந்தும் இவர்களுக்காக உணவு வாங்க சென்றார் என்று சொல்லக்கூடியவர்களும் உண்டு. என்ன ஃபாதர், கட்டுக்கதையாக சொல்லுகிறீர்கள் என்று நினைக்க வேணாம். இப்படியும் ஒரு பார்வை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இவர் சந்தேக தோமையார் அல்ல, இவர் நம்பிக்கையின் தோமையார், இவர் இரக்கத்தின் மனிதர். ஒருவர் பசியுற்று இருக்கிற பொழுது அவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற மனிதன் இரக்கமுள்ளவனாகத்தானே இருக்க முடியும். அந்த 10 சீடர்களும் அவர்களோடு சேர்ந்து பலரும் அந்த அறைக்குள்ளே அடைந்து கிடக்கிறார்கள். கொலை பசியோடு இருந்திருக்கலாம், உணவில்லாமல் இருக்கிறார்கள். தோமையார் உணர்ந்து கொண்டார், எத்தனை நாளைக்கு இந்த சீடர்கள் உணவில்லாமல் பசியோடு கிடப்பார்கள், இவர்களுக்கு உணவளிக்க நான் முன் வருகிறேன் என்று சொல்லிதான் தன் உயிரையும் துச்சமென மதித்து வெளியிலே சென்று உணவு வாங்க வந்தார் என்கிற ஒரு விதமான பார்வையும் தோமையார் மீது இருக்கிறது. ஒரு மனுஷனை நெகட்டிவா பார்க்கறத விட, அதுவும் ஒரு கடவுள் மனிதனை எதிர்மறை எண்ணத்திலிருந்து பார்ப்பதை விட இந்த நேர்மறை பார்வையிலிருந்து பார்த்தால் நன்றாக இருக்கும் என்ற நிலையில்தான் தோமையாரை இரக்கத்தின் மனிதன் என்று நான் சொல்லுகிறேன். அதே நேரத்துல பாருங்க, தோமையாரை இன்னமும் கூட நீங்க பாசிட்டிவா ரொம்ப நேர்மறையா பார்க்கலாம். அப்ப தோமையார் வந்த உடனே எல்லோரும் தன்னுடைய அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள். உயிர்த்த ஆண்டவரை பார்த்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிற பொழுது தோமையாருக்கு ஒரு எண்ணம், எல்லோருக்கும் காட்சி கொடுத்த ஆண்டவர் ஏன் எனக்கு காட்சி கொடுக்கவில்லை? அவரை காட்சி கொடுக்க வைப்பது, அவரை என்னை சந்திக்க வைப்பது, அவரை என் முன்பாக வந்து பேச வைப்பது எப்படி என்பது எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தில் தான் இவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய விரலையும் நான் என்னுடைய கைகளையும் விழாவிலும் அந்த ஈட்டி வாய்ந்த இடத்திலும் விட்டு பார்க்காமல், ஆணி வாய்ந்த கரங்களில் தொட்டு விட்டு பார்க்காமல் நான் நம்ப மாட்டேன் என்பதை ஒரு சூட்சுமமாக பயன்படுத்துகிறார். சொல்ல போனோம்னா ஒரு ட்ரம்ப் கார்டு அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இந்த வார்த்தையை சீடர்களிடம்தான் இயேசு தோமையார் சொல்லுகிறார். ஆனால் இயேசு மறுமுறையாக வருகிற பொழுது அவர் அந்த பூட்டி இருந்த கதவுகளுக்குள்ளாக அறைக்குள்ளாக வந்து அவர்கள் நடுவே நின்றது போல ஆண்டவர் இந்த இடத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய அடைபட்ட உள்ளங்களை நீங்கள் அடைத்து வைத்திருந்தாலும் உங்கள் அனுமதி இல்லாமல் கூட வருவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடைபட்ட வீட்டிற்குள் ஆண்டவர் நுழைந்தது போல இருண்டடைந்திருக்கிற இருள் படிந்திருக்கிற நம்முடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆண்டவர் இன்றைக்கு திறந்து வாசம் செய்வதற்கான ஒரு நாள் தான் இந்த இரக்கத்தின் நாள் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டும். அப்போ தோமா ஆண்டவரை பார்த்த உடனே என்ன சொல்லுகிறாருன்னா, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. தோமையார் கேட்காம தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த என்னுடைய ஆணி வாய்ந்த கரங்கள்
உம்முடைய கரங்களை விரல்களை விட்டுப்பார். இதோ என்னுடைய விழா, காயம் பாய்ந்த விழா, ஈட்டி பாய்ந்த விழா, உம்முடைய கரங்களை விட்டுப்பார் என்று சொன்ன உடனே அவர் விட்டு பார்க்கவில்லை, தொட்டு பார்க்கவில்லை. அவர் வாய்மொழியாக தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார். எப்பேற்பட்ட நம்பிக்கையான வார்த்தை! நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். 10 சீடர்களும் இதை சொல்லவில்லை. ஆண்டவருடைய அன்பு சீடராக இருக்கிற இந்த தோமையார் சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே கடவுள். எந்த தோமையாரை நாம் சந்தேக தோமையார் என்று சொல்லுகிறோமோ அவர்தான் சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். பாறை என்று முழங்கப்பட்ட பேதுரு சொல்லவில்லை. அன்பு சீடர் என்று அழைக்கப்பட்ட யோவான் இதை பற்றி சொல்லவில்லை. இந்த இடத்தில் தோமையார் சொல்லுகிறார், நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள். அன்பு பிள்ளைகளே, இந்த இரக்கத்தின் ஞாயிறை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிற நமக்கு தோமையார் ஒரு மாதிரியாக காட்டப்படுகிறார். எப்பேற்பட்ட ஒரு மாதிரியை! நம்பிக்கையின் முகமாக நீங்கள் இருங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வாசகம். அதை எப்படி தொடர்பு படுத்தணும் அப்படின்றத நான் பார்க்கிறேன். எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், முதலமைச்சர் ஆனால், நீ நாட்டினுடைய முதல்வர் ஆனால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லது நான் விரும்புகிற நாடு, நான் விரும்புகிற தேசம், எனது குடும்பம் அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் நமக்கு தலைப்புகளை கொடுத்து கற்பனையாக கதைகளை எழுத சொல்லுவாங்க. நாம் இருக்கிற ஒரு நிலையாக இருக்கும். ஆனால் கற்பனையில் நம்ம எழுத சொல்லுவாங்க, நீ எழுது, நீ எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் வாழ விரும்புகிற, எப்படிப்பட்ட ஒரு ஊரில் இருக்க விரும்புகிற அப்படின்னா அந்த குழந்தைகள் கற்பனையாக சொல்லுவார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கற்பனையான ஒரு காரியமாகத்தான் இன்றைக்கு இந்த முதல் வாசகம் நமக்கு தென்படுகிறது. இன்றைக்கு கற்பனையாக இருக்கிற இந்த முதல் வாசகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழப்பட்ட ஒரு வாழ்க்கை, நம்முடைய ஆதி கிறிஸ்தவர்களால் வாழப்பட்ட வாழ்க்கை. ஏனென்றால் அவர்கள் இரக்கத்தை சுவைத்தவர்களாக, அந்த இரக்கத்தை பிறரோடு பகிர வேண்டும் என்கிற வாஞ்சை கொண்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. இரக்கம் இருக்கிற இடம் எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் சொல்லுகிறது. திருமுழுக்கு பெற்றவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறைவேண்டலிலும் நிலைத்திருந்தார்கள். இரக்கம் உள்ள இடத்தில் பகிர்வு இருக்கும், இரக்கம் உள்ள இடத்தில் இறைவேண்டலும், இரக்கம் உள்ள இடத்தில் கற்பித்தலும் நடைபெறும் என்பதை புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் மக்கள் அனைவரிடம் அச்சம் நிலவியது. திருத்தூதர் வழியாக பல அரும் செயல்களும் அடையாளங்களும் நிகழ்ந்தன. நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர். இரக்கம் எங்கு இருக்கிறதோ அங்கு ஒருமைப்பாடு இருக்கும். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலபுலங்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைக்கு ஏற்ப கொடுத்தனர். இதுதான் இரக்கத்தின் செயல்பாடு. எங்கு இரக்கம் பெருகி இருக்கிறதோ, எங்கு இரக்கம் அரும்பி இருக்கிறதோ அந்த இடத்தில் பகிர்வு இருக்கும். தன்னிடம் உள்ளதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த இரக்க செயல்பாடு கொண்ட மனிதர்கள் உள்ள இடத்தில் இன்னொரு காரியம் என்ன நடைபெறும் என்றால், அவர்கள் ஒரு மனதோடு கோவிலில் கூடி வருவார்கள். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். அவர்கள் கடவுளை போற்றினார்கள். எல்லா மக்களுடைய நல்லெண்ணத்தையும் பெற்றிருந்தார்கள். யாரு? அந்த இரக்கம் கொண்ட ஆதி கிறிஸ்தவர்கள், இரக்கத்தை அனுபவித்த ஆதி கிறிஸ்தவர்கள், அந்த இரக்கம் பிறருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த ஆதி கிறிஸ்தவர்கள். ஆண்டவரும் தாம் மீட்டு கொண்டவர்களை நாள்தோறும் அவர்களோடு சேர்த்து கொண்டே வந்தார். எவ்வளோ ஒரு கற்பனையான உலகம் போல இருக்குது இல்லை? எல்லாருமே இருக்கிறத பிறருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு கூடி வருகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை பேருவகையோடு துதிக்கிறார்கள். தன்னுடைய உடமையை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்லாமல் அரும் செயல்களையும் ஆண்டவருடைய அற்புதங்களையும் காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுதானே கனவு உலகம், இதுதானே கிறிஸ்து காண விரும்பிய அந்த அதிசய அற்புத உலகம். இந்த உலகத்திற்குள் நாமும் நுழைய வேண்டும் என்றால், இந்த உலகத்தை நாம் காண வேண்டும், வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுகிறார், இரக்கத்தை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். அதே ஒரு பார்வையில தான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. இப்போது காலம் சிறிது காலமே இருக்கிறது, இந்த காலங்களில் சோதனை வரும். நம்ம ரொம்ப இரக்கமா இருக்கிற பொழுது நமக்கு அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, ஊர் உன்னை ஏமாந்தவன் சொல்லிடும், ஏன்டா இழிச்சாப்பையில இருக்கிற, பொழைக்க தெரியாதவனா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் நாம் பிறருக்கு இரக்கத்தை அதிகமாக காட்டுகிற பொழுது சோதனைக்கு உட்பட வேண்டிய காலமும் வரும். அதனால தான் இன்னைக்கு 2வது வாசகத்துல பேதுரு அழகாக சொல்லுகிறார், சிறிது காலம் துன்பப்பட வேண்டி இருக்கும், துயரப்பட வேண்டி இருக்கும், ஆனால் கவலைப்படாதீங்கள், நீங்கள் பேருவகை கொள்வீர்கள். ஏனென்று சொன்னால் அழியப்படக்கூடிய பொன் புடமிடுவது போல உன்னுடைய நம்பிக்கையும் உன்னுடைய இரக்க செயல்பாடுகளும்
புடமிட்டு பார்க்கப்பட வேண்டிய நேரம். உறுதியோடு இரு. ஒருபோதும் உம்முடைய இரக்கத்தை பிறருக்கு கொடுப்பதில் காட்டுவதில் தாமதிக்காதே, குறைவு கொள்ளாதே என்பதைத்தான் இந்த நாளில் ஆண்டவர் 2வது வாசகத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான பிள்ளைகளே, இன்றைக்கு இரக்கத்தின் ஞாயிறை கொண்டாடுகிற நாம் ஆண்டவர் முன்பாக கொடுக்க வேண்டிய ஒற்றை வாக்குறுதி, ஆண்டவரே, நான் இரக்கத்தின் முகமாக செயல்பட விரும்புகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இரக்கத்தின் முகங்களை தேடுகிறார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை. நம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய முகத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இரக்க செயல்பாடுகளில் நம்மை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். பங்குகளிலே, பணித்தலங்களிலே, நாம் இருக்கிற இடங்களிலே எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது, தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறது. அவர்களோடு நம்ம இணைத்து கொண்டு இந்த பிறரன்பு செயல்களை நம்மால் செய்ய முடியும். ஏன் தனி மனிதனாக கூட நாம் செய்ய முடியும். அப்படியெல்லாம் செய்கிற பொழுது என்னுடைய முகம் வெளியே தெரிவதல்ல, என் கடவுளுடைய முகம், என்னை படைத்த இரக்கத்தின் ஆண்டவருடைய முகம் இந்த உலகத்திற்கு தென்படும். அதன் மூலமாக என் ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படுவார், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான உறுதிப்பாட்டை இந்த இரக்கத்தின் ஞாயிறில் நாம் எடுத்தோம் என்று சொன்னால் அதுவே இறைவனுக்கு உகந்த செயலாய், நமக்கு நன்மை பாவிக்கும் காரியமாய் அமையும் என்கிற மேலான எண்ணத்தோடு உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இரக்கத்தின் நாளிலே ஆராதனை வலைவொலி வழியாக வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆமென்.